வெல்கம் டு Jassimplecooking. இன்றைக்கி நாம் கேரளா ஸ்பெஷல் ரைஸ் பத்திரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரைஸ் பத்திரி பண்ணுறதுக்காக முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ இதில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போது தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ இதில் 1/2 ஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் 1 கப் அளவுக்கு வறுத்த பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நாம் எடுக்கிற அரிசி மாவை பொறுத்து தண்ணியோட அளவு மாறுபடும். எனக்கு 1.5 கப் அளவு தண்ணிக்கு 1 கப் அளவு மாவு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போ 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நாம் இதை இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறமா கையை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிக்கணும். மாவு சூடாக தான் இருக்குது. சூடாக இருக்கும்போதே நம்ம இது நல்லா பிசையணும். நம்ம எவ்வளோ பிசைகிறோமோ அவ்வளோத்துக்கு இது நல்லா சாஃப்டாக வரும். மாவில் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரிஞ்சிச்சின்னா எக்ஸ்ட்ரா மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி கம்மியாக தெரிஞ்சிச்சின்னா லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இது நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நாம் இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணிடலாம். நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. இப்போது கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஓரங்களை கிராக் இருக்கக்கூடாது. கிராக் இருந்துச்சுன்னா இதில் தண்ணி கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். நாம் கரெக்டாக பிசையலைன்னா கூடனும் இப்படி கிராக் உள்ளதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நான் மொத்தம் 8 உருண்டைகளாக பண்ணியிருக்கேன். இப்போ மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு சப்பாத்தி கல் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா டஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் அரிசி மாவும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நாம் ஒன்றா எடுத்து நல்லா தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒவ்வொரு தடவையும் நம்ம இந்த உருண்டைகளை எடுக்கும்போது ஒரு தடவை கை வச்சு மறுபடியும் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஏன்னா மாவு மேலே லைட்டாக காயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்படி ஒரு தடவை நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணி நல்லா ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கோங்க. இப்போது மாவில் முக்கி நாம் இதை நல்லா தேய்ச்சிடலாம். இப்போது இது நல்லா தேய்ச்சாச்சு. இப்போது இதில் ரவுண்ட் ஷேப் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கலாம். இப்போது அதோட ஓரங்களை ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது. நீங்கள் மூடி வச்சு ரவுண்ட் ஷேப் பண்ணாமலும் செய்யலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ இன்னொன்று பண்ணிடலாம். இப்போ ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. இப்போ கையில் வச்சு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து பண்ணிக்கோங்க. இப்போ கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா மாவில் முக்கி நாம் இதை நல்லா தேய்ச்சிடலாம். இப்போது இதுவும் நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ மிச்சம் இருக்கிற எல்லா மாவையும் இதே மாதிரி பண்ணிடலாம்.
இப்போ நாம் இதை வந்து வேக வச்சிடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி நான் வந்து ஒரு தவா வச்சுருக்கேன். ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. இது வந்து நல்லா சூடானதும் நாம் தேய்ச்சி வச்சுருக்கிற மாவு வந்து இதில் போட்டுடலாம். ஒரு 10 செகண்டுக்கு அப்புறமா நாம் இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். இந்த பக்கம் ஒரு 10 செகண்ட் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நாம் இதை வந்து மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாம். இந்த பக்கம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா மேலே எழும்பி வருது. நல்லா மேலே எழும்பி வந்ததும் இப்போ நாம் இதை வந்து தவாலேருந்து எடுத்துடலாம். இப்போ இன்னொன்று பண்ணிடலாம். தவா வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா தான் நம்ம வந்து தேய்ச்சி வச்சுருக்கிற மாவு வந்து போடணும். இப்போ ஒரு 10 செகண்ட் ஆகிட்டு இப்போ நாம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கம் லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிட்டு இப்போ நாம் இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ தோசை கரண்டி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் இதுவும் வந்து நல்லா மேலே எழும்பி வருது. இப்போ நாம் இதை வந்து தவாலேருந்து எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி மிச்சம் இருக்கிறத எல்லாத்தையும் நம்ம வந்து வேக வச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம ரைஸ் பத்திரி வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு. பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ ஒன்று பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நம்ம சப்பாத்திக்கெல்லாம் என்ன குழம்பு வச்சு சாப்பிடுவோமோ அது வந்து இது கூட வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.